காஞ்சிபுரம் பக்கத்தில் பரந்தூர்ல பார்த்தீங்கன்னா விமான நிலையம் வரப்போகுதுங்க. நல்ல ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கே வந்து விமான நிலையம் தான் வேணும், என்னுடைய பசங்க வந்து விமானத்தில் தான் போகணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஊர் பொதுமக்கள் பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் பார்த்தேன். மனுஷன் பக்குன்னு இருந்துச்சுங்க. நம்ம தாத்தா முப்பாட்டெல்லாம் நடந்து போனான், அப்புறம் மாட்டு வண்டியில் போனான், சைக்கிளில் போனான், பைக்கில் போனான். ஆனால் வருங்காலத்தில் எல்லாரும் ஃப்ளைட்டில் போகிறாங்க. சிந்திச்சு பாருங்கண்டா, விவசாய நிலம் இல்ல, விவசாயம் பண்ணலன்னா சோத்துக்கு என்ன பண்ண போறீங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. நாம இன்னும் 10 வருஷமோ இல்ல இன்னும் 50 வருஷமோ இந்த விவசாயம் மொத்தமா போகுது. வெளிநாட்டுல விவசாயத்தை விட்டுட்டு வேற நாட்டை நம்பி வந்துட்டு இருக்கானுங்க. அதே நிலைதான் தமிழ்நாட்டுக்கு வரும் சொல்லிட்டு மட்டும் உறுதியா சொல்றீங்க. எவ்வளவுதான் தமிழ்நாடு டிஜிட்டலா மாறி வந்தாலும் கூகுள்ல போய் சாப்பாடை டவுன்லோட் பண்ணி சாப்பிட முடியாது. விவசாயம் பண்ணா மட்டும் தான் சாப்பிட முடியாது. உங்க வாழ்க்கையில மறந்துடாதீங்க.